தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட முதலீடு எதுவும் இல்லாமல் ஒரு தொழிலை தொடங்குறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலீடு எதுவும் இல்லாமல் தொழில் தொடங்குறதுக்கு சாத்தியம் இருக்கா? இந்த இடத்துல தான் தலைமை பண்போட ஒரு முக்கியமான தகுதியான கம்யூனிகேஷன் ஸ்கில் வருது. அந்த தகுதியை பயன்படுத்தி எப்படி முதலீடு இல்லாமல் தொழில் தொடங்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ போயிடலாம். ஒரு ஆப்பை டவுன்லோடு பண்ண போகிறோம். அந்த ஆப் மூலமாக ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோரில் நம்ம ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறோம். ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறோம். சப்ளையரை காண்டாக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்டை சப்ளை பண்ண போகிறோம். பணத்தை ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ண பணத்துலேருந்து சப்ளையருக்கு பணத்தை கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல சப்ளையரோட நல்ல இணக்கம் நமக்கு இல்லை அப்படின்னும் போது ஒரு சிறிய அளவிலான முதலீடு, அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் ஒரு நண்பர்கள்கிட்டையோ குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையோ நம்ம வாங்கி இந்த தொழிலை தொடங்க வேண்டியதாக இருக்கும். என்ன ஆப், இந்த தொழிலை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் மென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போங்க. செஃப் படி அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கேப்சர் யுவர் ஆர்டர்ஸ் ஃப்ரம் chat apps easily. Track your expenses and earnings. Design cool menus. ஸோ கெட் ஸ்டார்டட் ஆன் செஃப் படி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கேட்குறாங்க. நேம், இமெயில் ஐடி, பின்கோடு கேட்குறாங்க. நேமில் உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஷாலினி ஃபுட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி உங்கள் நிறுவனத்தோட பேரை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். இமெயில் ஐடி, பின்கோடு கொடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து லாங்குவேஜ் செட்டிங்க்கு போகும். லாங்குவேஜ் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் கேட்குது. இந்த பகுதியில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபுட்டை நம்ம ரீசேல் பண்ண போகிறோம். ஸோ ரீசேல் அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆப்போட முகப்பு பகுதி இப்படி தான் இருக்கும். யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்டர், பல்க் ஆர்டர், அதுக்கடுத்து வியூ எர்னிங்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் சம்மரி பார்க்கலாம். மெனுஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் யுவர் ஸ்டோர் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுவர் ஸ்டோர் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டாக நம்மக்கிட்ட ஒரு மெனு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ கீழே இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெனு அப்படின்னு ஓப்பன் ஆகும். முதல்ல நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல ஆட் பண்ணணும். பேசிக்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. மெனுவோட ஐட்டம் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல சாம்பார் சாதம்னு கொடுக்குறேன். ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுக்குறேன். இந்த ப்ரைஸ் நம்ம ரீசேல் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு 50 ரூபாய்க்கு சாதம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஒரு 70 ரூபாய்க்கு வச்சு விற்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிங்க. ஒரு 25% அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி என்ன விலை வருதோ அந்த விலையை கொடுங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை டிக் பண்ணி இந்த உணவு சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தகவல் பரிமாறலாம். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல 300 கிராம் ரைஸ், சாம்பார், ரசம், கூட்டு இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் டு மெனு அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். அது கொடுத்ததுக்கப்புறம் மெனுவில் இந்த சாம்பார் சாதம் ஆட் ஆகிடுச்சு. இந்த க்ரீனாக காமிக்கிற இடத்துல நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ணலாம், நம்மளோட ஓன் இமேஜை. அதுக்கு அந்த ஃபோட்டோஸை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோங்கன்னா ஆட் எடிட் தம்ப்நெயில் இமேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம ஓன் சாம்பார் சாதத்தோட ஃபோட்டோவை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து 2வது ஐட்டமாக நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா கொடுக்குறேன். அதோட விற்பனை விலையை கொடுக்குறேன். அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை கொடுத்துட்டு அந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுறேன். 3வதாக சிக்கன் பிரியாணி கொடுக்குறேன். அதோட விலையை கொடுத்து நான்வெஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணி அந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் கொடுத்து ஆட் மெனுன்ற அப்படி ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 மெனு ஐட்டம் இருக்குது. இந்த 3 மெனு ஐட்டமும் நம்ம வெவ்வேறு ஹோட்டல்லேருந்து வாங்கி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ யுவர் மெனுஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மெனு ஐட்டம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டோரை க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். க்ரியேட் ஸ்டோருன்ற இடத்துல க்ரியேட் ஸ்டோருன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டோருக்கான நேமை கொடுங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரவீன் டெய்லி லஞ்ச் ஸ்பெஷல் அப்படின்னு கொடுக்குறேன். உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து
நான் இந்த இடத்துல காமனாக டெய்லி லஞ்ச் ஸ்பெஷல் அப்படின்றத கொடுக்குறேன். எந்த இடத்துல செய்ய போகிறீங்க அப்படின்றத ஊர் பேரை கொடுத்துருங்க. அடிஷ்னல் நோட்ஸ் உங்கள் நிறுவனத்தை பற்றின ஏதாவது தகவல் நீங்கள் பகிரணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த இடத்துல கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல we are reseller of best food items from best hotel, do order with us for unforgettable moments அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சேர்த்துட்டு கொடுக்குறேன். இதை வந்துட்டு நீங்கள் ஹோம் டெலிவரியா இல்லை பிக்கப் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வாங்கிக்கணுமா அப்படின்றத ஆப்ஷன் கேட்குது. ஹோம் டெலிவரின்றதை கொடுங்க. அதுக்கப்புறம் டைம் ரேஞ்சிங், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் உங்கள் சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சுற்றுற செலவு வந்துட்டு குறையும். ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் டைம் வந்துட்டு சூஸ் பண்ணிங்க. இங்கே நான் பார்த்தேன்னா 11:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேமெண்ட் மோடு இங்கே கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் யூபிஐ மூலமாக வாங்க போகிறீங்களா இல்லை கேஷ் ஆன் டெலிவரி பண்ண போகிறீங்களா அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டோர் க்ரியேட் ஆகிடும். இப்போது உங்கள் ஸ்டோர் பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டோரை வந்துட்டு பாஸ் பண்ணி வைக்கணும், ஆர்டர் வந்து எதுவும் ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்னா பாஸ் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். இல்லை மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட் ஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஸ்டோரை வந்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கிட்ட இருக்கிற மொத்த குரூப்லேயும் வந்துட்டு இந்த ஸ்டோர் சம்மந்தமாக நம்ம ஒரு லிங்கை அனுப்ப போகிறோம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நான் கொடுக்கலாம். ஸோ நான் வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஆப்போட லிங்கை, இந்த ஸ்டோரோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை ரிசீவ் பண்ணவங்க அவங்க கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டோரில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். டெய்லி லஞ்ச் ஸ்பெஷல்ன்றது வந்துருக்குது. சர்வ்ஸ் இன் வெள்ளூர்னு வந்துருக்குது. we are reseller of best food items from best hotels, do order with us for unforgettable moment அப்படின்றத ரொம்ப ஸ்டைலான ஃபாண்ட்டில் வந்துருக்குது. ஸ்டோர் டைமிங் காமிக்குது, டெலிவரி மோடை காமிக்குது, பேமெண்ட் மோடை காமிக்குது. இதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா நம்ம கொடுத்த மெனு ஐட்டத்துக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் வந்து டிக் பண்ணோன்னா குவான்டிட்டி வந்துட்டு பக்கத்துலேயே வந்துட்டு காமிக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸோடு இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை வேணும் அப்படின்றத வந்துட்டு ப்ளஸ்லேயும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைனஸையும் நம்ம இது பண்ண சொல்ல நம்மளோட ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ நமக்கு எத்தனை ஐட்டம் வேணுன்றத வந்துட்டு டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் எல்லாமே 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிக்குது கீழே. ஸோ செக் அவுட் 400 rupees அப்படின்னு வருது. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. 3 ஐட்டம் செலக்ட் பண்ணியிருக்காங்க 400 ரூபான்ற ரேட்டில். 16 அக்டோபர் 20 அன்றைக்கான ஆர்டர் இது, டெலிவரி ஆர்டர். ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோர் மூலமாக ஆர்டரை வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த 11:30 3 மணிக்குள்ளே அவங்களுக்கு எந்த டைமில் வந்துட்டு சாப்பாடு வேணுன்றதை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. கீழே நேம் அப்புறம் டெலிவரி அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஆர்டருக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நபரை நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா டைரெக்டாக நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம ஆட் நவ் அப்படின்ற மேனுவல் இதுக்குள்ளே போயிட்டு அவங்க நேமு ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். டெலிவரி சார்ஜ் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதையும் கொடுத்து ஆர்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வருது. ஸோ மறுபடியும் வந்துட்டு நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் நமக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் இருக்கும், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இருக்கும். ஸோ மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது இருக்கும், எப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுட்டை ரிசீவ் பண்ணுவீங்க அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க சொன்ன டைமில் ஃபுட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு டெலிவரி கொடுத்து பணத்தை ரிசீவ் பண்ணி நமக்கான பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்காரங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம கொடுத்துடலாம். சப்போஸ் ஹோட்டல்காரங்க ஒத்துக்கலை, நம்மளை யாருன்னே தெரில அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கான பணத்தை வந்துட்டு நம்ம கையிலிருந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மாதத்துக்கு ஒரு 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்கிறது தெரியும், நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஆகிருக்குதுன்னா அதை நம்ம ஃபீட் பண்ணுறது மூலமாக எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கேல்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம்
நம்மளோட ஸ்டோரை வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு வியூ பண்ணியிருக்காங்க, ஆர்டர் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யுவர் பையர்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பையர்ஸோட லிஸ்டெல்லாம் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நமக்கு யாராவது கடன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் இதிலே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஃபுட்டு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மெனு ஐட்டத்தில் போயிட்டு ஸ்டாக் சோல்ட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு அது ஈஸியாக வந்துட்டு தெரிய வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலர் உணவுப் பொருட்களை வந்துட்டு நம்ம விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்றனா அதுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆப் மூலமாகவே ஒரு சீசனல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, ஏதாவது ஒரு பண்டிகை வரப்போகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்வீட் ஐட்டம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு நம்ம இந்த ஆப்போட அந்த மெனுவை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதை வேண்டுமானால் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பை பயன்படுத்தி நம்ம இந்த பிஸ்னஸ் செய்கிறது மூலமாக எவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆர்டர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆர்டருக்கான லாபம் 20 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 100 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 100 × 20ன்னு கணக்கு போட்டாங்கன்னா 2000 ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு லாபமாக நிற்கும். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 30 × 2000 போட சொல்ல 60,000 ரூபாய் லாபமாக நிற்கும். இதில் ஒரு சிறிய பகுதி பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலுக்காக வந்துட்டு செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்பத்தில் 1, 2, 3ன்னு ஆர்டர் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மெதுவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சிங்கிளாகவே செய்யலாம். ஒரு நாளைக்கு 100 ஆர்டர்னு வர சொல்ல நம்ம கூட யாராவது ஒருத்தரை சேர்த்துக்கிட்டோ இல்லை வேலைக்கு எடுத்துக்கிட்டோ நம்ம இந்த தொழிலை வந்துட்டு செய்யலாம். இதுக்கு குறைவாக ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு அதிகமாக கூட ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை விட நம்ம அதிகமாக லாபம் கூட சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகரித்து இன்னும் லாபத்தோட அளவை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.